பொதுவாக மாநில முதல்வர்களோ பிரதமரோ பொறுப்பேற்றவுடன் அவர்கள் போடும் முதல் கையெழுத்தின் மீதான ஆர்வம் மக்களிடையே இருக்கும். அந்த வகையில் தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றுள்ள நரேந்திர மோடி தனது முதல் கையெழுத்தாக பிரதமரின் கிசான் நிதியின் 17வது தவணையை வெளியிடுவதற்கான கோப்பில் கையெழுத்திட்டார். இதன் மூலம் 9.3 கோடி விவசாயிகள் பயனடைவர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கிசான் நிதி திட்டம் என்றால் என்ன? விரிவாக பார்க்கலாம். நாடு முழுவதும் தகுதி வாய்ந்த விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு 3 தவணைகளாக மொத்தம் 6000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 1 தேதியில் இடைக்கால நிதிநிலை அறிக்கையின் போது இத்திட்டம் அறிவிக்கப்பட்டது. ஆண்டுக்கு 75,000 கோடி மதிப்பிலான இத்திட்டம் முன்தேதியிட்டு டிசம்பர் 2018 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதில் சேர விவசாயிகள் பொதுச் சேவை மையங்களை அணுக வேண்டும். தங்களுடைய நில உடைமை ஆவணங்கள், வங்கிக் கணக்கு புஸ்தக நகல், ஆதார் அட்டை நகல், குடும்ப அட்டை நகல் ஆகிய ஆவணங்களோடு தொலைபேசி எண்ணை பதிவிட்டு விண்ணப்பித்தால் தகுதி இருப்பின் அந்த விவசாயிக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் அரசின் நிதி உதவி கிடைக்கும். இதுவரை 16 தவணைகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் 17வது தவணை குறித்த எதிர்பார்ப்பு நிலவி வந்தது. பிரதமர் கையெழுத்திட்டுள்ளதால் இம்மாத இறுதிக்குள் அவரவர் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது.